சாமி நாடகம் நீங்களாம் போயிட்டு அப்ப நாங்களாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறத வந்து ஆத்தா செச்சாரிபடி செல்ல வேண்டும். தினம் 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 நவீனம் தினம் தினம் எங்க போனாலும் கட்டியே வர்றதில்ல. ஏன் கூலா போயிருந்தா ஏன் வர கட்டு வரமா கட்டுறதப்பா. அப்படியா? எங்க போனாலும் நட்டமாத்தே நிக்குது. நஷ்டமா இருக்கா? நட்டமா? நஷ்டத்துல ஓடுது. வாடா மாடா டேய் மனுஷனா டேய், நாமெல்லாம் நூல் எடுத்து போனோம்னா நஷ்டமாகு. வீட்டுக்கு போனோம்னா விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிடும். என் பொண்டாடி அப்படிதான் அடிச்சா. அந்த வீரமாக நூல் எடுத்து கொடுத்தானா ஓஹோன்னு ஆமா. நாமெல்லாம் நூல் எடுத்தோம்னா நஷ்டமாகுது. ஆமா. நான் போன வாரம் நூல் எடுத்தேன். 100 ரூபாய்க்கு நூல் எடுத்து 150 ரூபாய்க்கு வித்தேன். ஆமா. இன்னைக்கு எப்படி என்னைக்கு இல்லாத வியாபாரம் இன்னைக்கு ஓஹோடு ஓடுருக்கு 50 ரூபாய் லாபம் பண்ணி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன பொண்டாட்டி
கதவை திறந்து வச்சுக்கிறதா. வாங்க வாங்கண்ணா, நானும் சந்தோஷமா இருந்தேன். ஆகா, இன்னைக்கிட்ட பொண்டாட்டி நல்லா சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி போனவனே போட்டான். சோழ விடா அடியே, என்னைக்கு இல்லாத லாபம் இன்னைக்கு 50 ரூபா லாபம்னே. ஏன்னா 5 பத்து இல்லாம நஷ்டத்துல போறது 50 ரூபா லாபம்னே. ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சரித்தானு நானே மாயா 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 அங்க கும்பு இது புதுக்கோட்டையில இருக்கு மாயா அப்படி சொல்லு. ஆமா, நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு மாயே. அது அர்த்தத்தை எல்லாம் இருக்க முடியும். ஆமா, இது இந்த மழை ஒண்ணும் விளங்காது வந்து புரியுது. நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஆமா, எங்க நல்லா இருக்கிறது? சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, நீலாம் மனுஷன். நீ மனுஷனானு மனுஷனா? நீ என்ன சொல்றீங்க? மனுஷனா நீன்னு? ஆமா. ஓ ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உங்களை காணாம சொல்லி நான் ஊரா சுத்தறேன். நல்லா இருக்குமா? நாயம் வெளுத்து போகுமா? சாயம் நாயம் நல்லா இருக்கு. நயமணி குடியை சுத்தி கிளிமணி போய் வீடு போய் ஆட்டு. இவ ஆட்டுக்கிட்டு பாப்பாயே உன்ன காணான்னு உன் பொண்டாட்டிட்டேன். நான் ஒரு 4 தடவை, அண்ணன் ஒரு 6 தடவையா போறது. ஏன் பொண்டாட்டி பொழகா இருக்குல்ல? நீங்க அங்க போயிட்டீங்களா? உங்க 2 பேர்த்த மானாமுனா திண்டுக்கல்ல இருக்காரு. என்ன உங்களை காணாமனு சொல்லி உங்க 2 பேர்த்த பொண்டாட்டிக்கிட்ட 40 முறை போயிட்டு இப்பதான் இங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உரிமை இருக்கிறோம் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. வியாபாரத்துக்கு வந்துட்டீங்களா அல்லது வேற சமாச்சாரமா வேற பக்கம் போயிட்டீங்களான்னு சொல்லி சரி விசாரிச்சுட்டு வந்து சரி சும்மா சொல்லக்கூடாது. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க பொண்டாட்டி திறந்துகிட்டு வந்தாங்க. கையில தூக்கி பிடிச்சிட்டு வந்தாங்க. சுத்தம் பண்ணி உட்கார வச்சு சும்மா சொல்லக்கூடாது. அல்ல உங்க வீட்டுக்காரம்மா இந்த நெஞ்சில நெஞ்சு அவை நெஞ்சு நானே அவசரத்துல மறந்துட்டேன். ஏன் நெஞ்சில அடிக்குது? உங்க நெஞ்சில அடிச்சுட்டேன். உங்க வீட்டுக்காரம்மா நெஞ்சில மஞ்சகமே கிடையாது. எப்பவும் இருக்காதுப்பா. போன உடனே பால் கொடுத்துருப்பா. ஏன்னா போன மாசம் தான் தஞ்சாவூர் சிந்து மாடு வாங்கி விட்டுருந்தேன். போன வாரம் கண்டு போட்டு இருந்துச்சு. வீரவாதி ராசியான வேணும் பால் கொடுத்துருப்பான் சொல்றேன். ஆனா இதுவரை சொன்னதே இல்லையே. அடே, என்னுடைய ஐதீகம் என்ன, குல ஆச்சாரம் என்ன, என்னுடைய சம்பிரதாயம் என்ன, என்னுடைய சாஸ்திரம் என்ன, இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதானே? மூளை இருக்கா? நல்லா நாடு தொங்குறது மாதிரி இருக்கா மூளை? என்ன காலு மூளை கை மூளை அதெல்லாம் செத்து போச்சு. முடியாண்டி விலாசுப்பா கப்பு கப்பா வாங்கி தர்றேன். நான் கேட்டது மூளை இருக்கான்னு கேட்டேன். நான் எந்த மூளையை கேட்டேன்? எந்த மூளை? இந்த உலகத்துல எத்தனை திசை இருக்கு? 4 திசைக்கு எத்தனை மூளை இருக்கு? 4 மூளை இருக்கு. 4 மூளை. இந்த 4 மூளையிலே இந்த சாம்பானுக்கு உகந்த மூளை சனி மூளை. சனி மூளை அதுல என்ன சிறப்பு? ஈசானிய மூளை என்று சொல்வார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, நல்ல காரியத்தை செய்தாலும் சரி, அது கெட்ட காரியத்தை செய்தாலும் சரி, ஒரு கும்பாபிஷம் பண்ணணுமா, ஒரு முகூர்த்தக்கால் உண்டணுமா, வாய்க்காட்டுல நாத்து உண்டணுமா, அனைத்தும் அந்த சனி மூளை நோக்கி தான் செய்வார்கள். சனி மூளை சாம்பானுக்கு கட்டுப்பட்ட மூளை. வாய் வாஸ்தம் வாஸ்தம் வாஸ்தம்னு சொல்லலாம்ப்பா. ஏனே வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 6 நாள். கணக்கு பிள்ளை அண்ணன் நீ தோட்டி வேற. அது சரி. கணக்கு பிள்ளை வேற விடுவேன் பாருங்க. அண்ணன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை அது அரசாங்கம் விடுமுறை. இன்னைக்கு சோறு இருக்கிறேன். அண்ணன் சோறை சாப்பிட மாட்டார், வேற சாப்பிடுவார். சோத்தத்தான் கிழமை நடப்பு. வாரத்துல 7 நாட்கள். இந்த 7 நாட்களிலே இந்த சாம்பானுக்கு உகந்த கிழமை சனிக்கிழமை. அது என்னப்பா மூளையிலும் சனி நாளிலையும் சனி. இந்த சனிக்கிழமை என்று என் இனத்தை சார்ந்தவர்களும் என்னுடைய குலத்தை சார்ந்தவர்களும் குளித்து தலைமுழுகி ஈசனை வழிபட்டு விரதம் இருந்து உணவு உண்பார்கள். ஏண்டா ஏண்டா என் சலவாய் வடிய விடுற? குளிச்சு குண்டியில போட்டு வைப்பாங்க. அங்க பொட்டு வைங்க மணக்கும் கணக்கு பட்டி வரலீங்க. குங்குமம் போட்டப்ப ஆமா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பான். மிட்டெல்லாம் அப்படியே பாண்டியா இருப்பான். இவர் வந்து கழுவி விட்டு போவாரு. கேரளாவுக்கு நிறைய கிடைக்கும். மனுஷன் நாள்தோறும் குளியல் செய்தாலும் ஈசனுக்காக எண்ணெய் வைத்து சிறப்பு குளியல் சனி நீராடு. சரி,
ஏன்னா வருடத்துல எத்தனை மாதம் இருக்கு? 12 மாதம். 12 மாதம். ஆமா. இந்த 12 மாதத்துல இந்த சாம்பானுக்கு உகந்த மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதமா? பங்குனி மாசம் மேலே ஏறிய கீழே ஏறிய மேலே சூடா இருக்கு கீழே சூடாவுல இருக்கு. மேலையும் சூடா இருக்கும் கீழையும் சூடா இருக்கும். ஆமா. மேலையும் நெருப்பா இருக்கும் கீழையும் நெருப்பா இருக்கு. ஆமா. ஏன்னா சூடு இருக்கா? சூடா எங்க கிட்டயா? சூடு சொர்ணம் மானம் வெக்கம் எல்லாமே எல்லைக்கு வந்து நாடகம் சேர்ந்து அன்னைக்கு எல்லாம் சுத்த கலைக்கு வித்தாச்சு. ஏன்னா வாடகை திருப்பி சுத்த கலைக்கு வித்தாச்சு. என்ன சொல்றாரு? அதாவது சூடு சுரணம் மான வெக்க என்னை பிறந்தமோ அன்னைக்கே கரையத்துக்கு கொடுத்துட்டோம்ங்கிறாரு கண்ணே. அடை வச்சா திருப்பிடுவோம்ல. ஆமா. அப்படியா? அண்ணனை பத்தி கேட்கவில்லை. நான் சொல்றேன் கேளுங்க. வந்து சொல்லு. சூட்டை தனிச்சாச்சா? தனிக்கிறதுனா என்ன? சூட்டை தனிக்கிறதா என்ன? நான் உங்களை கேட்கிறேன். கையில காப்பு கட்டணும். இந்த காப்பு கட்டினா திருப்பத்தூர் மாமியார் வீட்டுக்கு போகணும். அப்புறம் கொங்கனப்பல கையில கங்கன காப்பு பாத்திருக்கியா? அட்டை செப்பு. என்னது? அட்டை செப்பு அப்படின்னா கொங்கன பையன் அட்டை செப்பு. அதாவது கையில காப்பு கட்டணும். மஞ்ச காப்பு கட்டி அம்பாள திருவிழா கொண்டாடி இந்த மாதிரி தெய்வீக நாடகங்களை வைத்தால் இந்த சங்கீத இசையானது அம்பாளுடைய செவியில் பாய்ந்தால் அம்பாளுடைய மனம் குளிரும். அம்பாளுடைய மனம் குளிர்ந்தால் மலமாறி பெய்யும். மலமாறி பெய்தால் இந்த பூமி குளிரும். இந்த பூமி குளிர்ந்தால் மனிதனுடைய உடம்புல சூடலாம் தனிந்து அக்கிய அம்மையெல்லாம் அதான் சொல்ல வருது. தமிழ் வருடத்தை வணக்கம் வரும். தமிழ் வருடத்துல எத்தனை வருடம்? 60 வருடம். 60 வருடம். ஆமா. இந்த 60 வருடத்துல இந்த சாம்பானுக்கு உகந்தவிடும் நந்தனாபுரம். ஓ, நந்தனாரு கிட்டப்பா அவ்வையாரு உடையாரு. ஏப்பா செத்து போன ஆளுக்கு பூரா பட்டியல் போட்டு நீ நந்தனாருன்னா அப்புறம் வருஷங்கள வரும்ல. பஞ்சாங்கம் பத்திரிக்கைகளா? இந்த கோழி அடக்குங்க பஞ்சாரம். அது வந்து அங்க போய் சாப்பிடு. பள்ளியில போய் பஞ்சாரம் கிடையாது. அது வந்து கோழி அடைக்கிறது. நான் சொல்றது பஞ்சாங்கம். ஆற்காடு பஞ்சாங்கத்தை புரட்டி பாத்தீங்கன்னா 53வது வருடம் நந்தனாபுரிடம். நந்தன் சிவனை பார்த்தவரிடம் நந்தனாபுரிடம். நந்தன் என்று சொன்னாலும் சாம்பகன் என்று சொன்னாலும் தோட்டின்னு சொன்னாலும் வீரபாகன்னு சொன்னாலும் எல்லாமே நீதான். சரி, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இருக்கட்டும். உங்களை பத்தி நான் தெரிஞ்சு அவசியம் தெரியுதுல. ஏன்னா காலத்தோட்டம்ல நாங்கெல்லாம் யாரு செட்டியாருங்க இல்லையா? ஏதோ பாட்ட முப்பாட்டு சம்பாதிச்சது சொத்து எக்கச்சக்கம். ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி ஏறி பூரா நம்ம தான் சங்கிலி போட்டுங்க. எப்படி கலப்ப போட்டா விழுதுறீங்க? ஏன்பா கடல்ல கலப்ப ஓட முடியுமா? கப்பலை விட்டு தான் ஓட்டுறது. பெரிய அறிவாளி தூக்குவாங்க. கடல்ல கப்பலை விட்டு தான் விழுக முடியும். உப்பு கலப்ப போட்டு விழுக முடியும். உப்பு வியாபாரம் எக்கச்சக்கமாப்பா. உங்களுக்கு எத்தனை ஏக்கரா இருக்கு? ஏதோ மாநில கையா காடு கொடுத்தாங்க. அது என்னால விழுக முடியாம பங்காளி கொடுத்துட்டு போயில சமைச்சடிங்க. வார 10 ஏக்கர் முடியல பாபு. என்ன செய்யறது? எல்லாம் பாறை அடிதான். முடியல ஒத்திக்கி விட்டு போக வேண்டியது. ஆமா, எல்லாரும் ஓம்புறவங்க வியாபாரம் எங்களுக்கு வராதுல்ல. போயிட்டு எங்க சந்திக்கலாம்? எங்க சந்திக்கணும்னு சொல்றியோ அங்க சந்திச்சிருவோம். அப்படியா? ஆமா. எப்ப சந்திக்கிறோம் சந்திப்போம். இல்ல திருப்பத்தூர்லயே பாத்துக்கலாம். திருப்பத்தூர்ல பாத்துக்கலாம். நாளைக்கு நானும் பார்க்க போறேன். அதோ வீரப்பாவு சாம்பூர் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும், அவன் பின்னே சொல்ல வேண்டும். முத்தம்மா, ஆமாம், நாள்தோறும் நானும் என்னுடைய நண்பர்களும் தாங்கள் வீட்டுக்கு வந்து தாங்கள் கையால் நூலை வாங்கி சென்று வியாபாரம் செய்து அதிகமான லாபத்தை பெற்று சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி இன்றும் முத்தம்மா கையால் நூலை வாங்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், அதிகமான லாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய நண்பர்களும் தாங்கள் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தனிமையிலே அழுது கொண்டிருந்தீர்கள். என்ன ஆச்சரியம், முத்தம்மா அழுது நாம் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்க முத்தம்மா தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று யோசனை செய்து பார்த்தேன். சரி சரி, முத்தம்மா ஏதோ தவறு செய்திருக்கிறது. இதன் பொருட்டு முத்தம்மா தாயார் அடித்திருக்கிறார்.
என்றால் முத்தம்மா அழுது கொண்டிருக்கிறது. நான் வந்தவளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என்னுடைய நண்பர்களும் தாங்கள் தாங்கள் இடத்திலே உடலாம் வாங்கி கொண்டு வியாபாரத்துக்கு வந்து கொண்டே இருந்தோம். அப்பொழுது என் பிறகே வந்து கொண்டிருந்தீர்கள். சற்று துறவி சென்று திரும்பி பார்த்தேன். என்ன முத்தம்மா நமது பிறகே வந்து கொண்டிருக்கிறது, சரி சரி வெள்ளம் செல்லமளவா என்று பாராமல் வந்து கொண்டிருந்தேன். இப்படி தொடர்ச்சியாக அழுகை கண்ணீருமாக என் பிறகு வந்து கொண்டிருக்கிறார்கள். தாயே, தாங்களுக்கு என்ன குறைபாடுகள் நேர்ந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகினாலே தேன்மொழி மாதே தேன்மொழி மாதே போச்சு. ஏதாய் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா ஏன் பின்னாடி வந்துட்டு நீ இவ்வளவு தூரம் சொல்லி கேளாம என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க. அழைச்சிட்டு போகாட்டி என்ன செய்வீங்க? ஏதோ எங்க அம்மா போக சொல்லிட்டாங்கன்னு வெளியில வந்துட்டேன். உன்னையே பார்த்தேன். நீயாவது எனக்கு கூட்டிட்டு போய் எனக்கு அடைக்கலம் கொடுப்பேன்னு நினைச்சேன். நீயும் என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்ட்ட. நான் எங்கேயாவது விழுந்து சாக போறேன். நான் செத்தா அந்த பாவம் என்ன சேரும்? உன் நாலு மக்களை சேரும், உன் மனைவியை சேரும், உன் வம்ச வழியை சேரும். தானா இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? ஆண்டவா, என்ன விந்தையாக இருக்கிறது. அழைச்சிட்டு போகாட்டி என்ன நடக்கும்? என் பெண்டாட்டி பிள்ளை அத்தனை பேர்களுக்கும் ஆபத்தோடு சொல்லுகிறீர்கள். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, பெண் பாவம் கொள்ளாதுன்னு சொல்லுவார்கள். இந்த தாயி நானும் உங்களை கூப்பிட கிடையாது. நீங்களா என் பிறகு பெற்ற காரணத்தினால என்னுடைய சேரிக்கப்பால் 5 சங்கிலி தூரத்துக்கு அந்த அப்புறம் நீங்க தங்குவதற்கு நான் அடைக்கலம் தரேன். எப்படி தெரியுமா? அந்த சேரிக்கு அந்த புறமே பஞ்சவர்ண கிளி. அது எப்படிப்பட்ட கிளி தெரியுமா? ஏகதம், துவி, திரிகோணம், சதுர்புஜம், பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய 5 வண்ண பஞ்சவர்ண கிளி. அது எப்படிப்பட்ட கிளி தெரியுமா? அந்த நாகமலை கிளி
விட்ட மாதிரி வீடு விட்ட மாதிரி உங்ககிட்ட 2 மாதிரி இருக்கா? இங்க கைய காமிக்காத பிச்சு. நான் உனக்கு பிள்ளை மாதிரி இங்க கைய காமிக்காதீங்க. நீ எனக்கு பேச்சு மாதிரி. அங்க பாருங்க. அங்க இருக்கு விளக்கு மாதிரி. ஏ பிச்சு. என்ற புருஷனை காணோம். ஒன்றரை புருஷன் இல்ல, ஒரு புருஷன் தான். இல்ல பிச்சு, என்ற புருஷனை காணோம். உன் புருஷன் முனி மாதிரி எல்லாம் இல்ல பிள்ளை. அவரு நல்லா தான் இருப்பாரு, மனுஷன் மாதிரி இருப்பாரு, முனி மாதிரி இருக்க மாட்டாரு. இல்ல பேய் மேல அலைஞ்சிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் ஸ்டாண்ட் நீயும் 4 மணி பிச்சை எடுக்க போறியா? என் புருஷன் எனக்கு வர்றப்ப மிச்சரு அதுதான் பிச்சி முறுக்கு முறுக்கு அது முறுக்கு ஆலுவா மண்மலையா கொண்டு வருவாரு. என்ன ஆலுவா? ஆலுவா அப்புறம் மண்மலையா கொண்டு வருவாரு. முன்னாடிலாம் உன் புருஷன் உனக்கு ஒரு முளை விடுவாங்கல்ல, பூவு தொங்க விடுவாங்கல்ல, இப்ப பாரு ஒரு சாந்தான் தொங்குது. பாய்க்கு போற அங்க தொங்கிக்கிட்டு இருக்குது. எங்க பிச்சி? எங்கயா? எங்க பிச்சி? அலங்காரி வட்டி சொத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையை விட்டு கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல்ல. உன் புருஷன் இந்த முத்துமாணிக்க செட்டியார் மக முத்தமா இருக்கு, அந்த முட்டு உண்டு. சின்ன பொண்ணு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன அத கூப்பிட்டு போய் பச்சை குடிசை வெட்டி பட்டு பாவாடை பட்டு சாக்கெட்டு ஒட்டியான மதத்துல என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. நீ இப்படியே விட்ட உன் புருஷன் அப்படியே போயிருக்கான். போன 4 கால நறுக்குன்னு கேட்கணும். நான் சொல்றது மாதிரி கேட்கணும். ஊரை கடுத்த முண்டை பராது முண்டை. உனக்கு நான் தான் கிடைச்சனா? இல்ல பஸ் ஸ்டாண்டா போய் பிச்சை எடுக்கிறவன் என் புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கு. அங்க போய் கேளு. அலங்காரி முன்னால உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வருவியா? அங்க பார்த்தா அவளுக்கு அந்த பிள்ளைக்கு பட்டு பாவாடை, உன் பாவாடை பூரா உள்ள பாவாடை பூரா கிழிஞ்சு வீடு தருன்னு கிடக்குது. பட்டு பாவாடை கிழிஞ்சு கிடக்கு பாவாடை. கூப்பிடு கூப்பிடு பேசி பாப்போம், பக்குவமா பேசி அனுப்ப பாப்போம். முடியலன்னா அப்புறம் நம்ம பாட்டு காட்டிடலாம். பாரி அனுப்பி கண்ணை எவ்வளவு ஒரு ரப்பு ரப்பர் ரப்பர். இதுக்கு முன்ன நான் பார்த்ததே இல்ல. என் பேரை கேட்டாலே சரி. அலங்காரி 80 90 இல்லையா? அலங்காரி 21 அலங்காரி 108. ஐயோ அப்பவே என் வீரப்பாக சொல்லிச்சு, என் பொண்டாட்டி கோவக்காரி ராக்காச்சி அடங்காதவான்னு. ஏன் வீரப்பாகு? ஆமா அப்படி சொல்றா கேரியா? எங்க அண்ணி இங்க பாரு உள்ள இப்படி எல்லாம் கேட்டா அது அடங்காது. நான் சொன்னது மாதிரி ஓ மூர்ச்சனா அது வீரவாக அது அண்ணனா அண்ணி அப்புறம் நொண்ணியா? அதான் நீ பேசு. அண்ணன் முன்னாடி அண்ணி தானே கூப்பிட்டு அண்ணே பாக்கெட் அடிக்குது. ஐஸ் வைக்கிறாப்ல ஐஸ் இங்க காட்டாத அண்ணி கொண்டு ஆடு. இன்னைக்கு ஆடுறது வழியில ஓடுறீங்க. அதை பாட்டி பாக்குறாரு. ஏண்டி நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்குற? எனக்கு பிடிச்சிருக்கு உட்காந்துக்கிறேன். ஏன் வயது வீரப்பாக உட்காந்துச்சு அப்படி? ஓ வீரவாக ஐயா ஐயோ என் புடிச்சா அது ஏண்டி ஏன் வீரவாக ஏன் வீரவாக
இந்த ஒட்டியானம் இந்த காது காதுல அப்புறம் வந்து இந்த கொழுப்பு தையல் போட்டு வந்தது தையல் பிடிச்சு விட்டா 2 பேர் உங்க 2 பேரும் யாருக்குல கிடைச்சதா எனக்கு 4 ஏழு கழுவுடா என்னடா வாங்கி கொடுத்துருக்கானே பழம் கொடுத்துருக்காங்க பழம் ஐயோ போச்சு ஐயோ போச்சு ஐயோ போச்சுல ஏ வாடி என் புருஷன் வாங்கி கொடுத்தா இது சுத்தப்பட்டு வராது. நானும் பாவம் மெதுவா பேசினா சின்ன பிள்ளையாச்சேன்னு. அம்மா இதெல்லாம் யாரு என் புருஷன் தான் வாங்கி கொடுத்தா? ஆமா கரெக்ட். முடியாது அதுல போடல இதுல போடு. ஆமா அதுல போடு. எதுல போடு. சரி விடு. தரமாட்டியா? தரமாட்டேன். இந்த பாவாடை சட்டை எல்லாமே என் புருஷனே வாங்கி கொடுத்தது. நானா போய் இதோட துண்டு ஒளியட்டா. முடியாது. போமாட்டியா? உனக்கு தெரியுமா? அவன் 4 உள்ள தாப்பேன். 4 பிள்ளை. என் புருஷன் 4 உள்ள தாப்பேன். 4 பிள்ளை இருக்குல்ல? நான் 4 பிள்ளை வச்சு வச்சிருக்கேன். 5வது பிள்ளைய என்ன நினைச்சுக்கோ. பிள்ளையா நினைக்க சொல்றா? சொல்றது அப்படி. அங்க வேற ஏதோ நடக்குதா? என்ன 4 பிள்ளையவே எல்லாம் வளர்க்க முடியல. நானே போய் காட்டு மேட்ல போய் அலைஞ்சு திரிஞ்சுக்க வேலை செஞ்சு கஞ்சி குத்திட்டு உட்காந்துருக்கேன். அவன் தான் வந்து புறத்தை உனக்கு போகணும்னு தள்ளி விட்டுருக்கான். இதா நான் கேட்கிறேன். நீ சின்ன பிள்ளை தானே, வயசு பிள்ளை தானே, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகாதானே கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் கிடைச்சானா? வார்த்தை ஆழ்ந்து பேசு. அப்படிதான் பேசுறேன். தகாத வார்த்தை பேசாத. என் கோபத்தை தூண்டாத. வேண்டாம் வேண்டாம் கேப்பால் பேச்சு கேட்காத. வேண்டாம் சொன்னா கேளு. அப்படிதான் பேசுறேன். இந்த இடத்த விட்டு போயிரு. முடியாது. இந்த இடத்த விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? ஏன் புருஷன் நீ வச்சுக்கிட்டு இருக்கா? அப்ப நீ யாரு? வேண்டாம். வேண்டாம் வீணா கெட்டு போகாத. வீணா கெட்டு போகாத. உன்கிட்ட என்ன பேசிட்டு நான் என்ன சொன்னேன்? என் 4 பிள்ளை பாம்பு என் பாம்பு உனக்கு நீ நான் வேண்டாம் சொன்னா கேளு. எவ்வளவு பேசியும் கேட்பால் பேச்சை கேட்டு என்னை தகாத வார்த்தை பேசுறது வல்லாத என் மீது கல்லையும் மண்ணையும் மாறி இருக்கிறாயே. என் உடம்பு எப்படி அழகாக கொதிக்கிறது உனக்கு தெரியுமா? என் மீது கல்லையும் மண்ணையும் மாறி எடுத்து நீ 4 பிள்ளைகள் போகட்டும். குடும்பங்களுக்கு பேரு மண்ணு வளர்னா நீ மசூர் கூட வளர மாட்டடா. அவங்காரி அப்பாடே எப்படி இருந்த பிள்ளைங்க அலங்காரி எப்படி இருந்த அலங்காரி இப்படி ஆகி போச்சாடா. என்னடா செய்து நம்ம செஞ்சதுக்கு பரிகாரம் தானே கோபுரம் வீரமாக எங்களை மன்னிச்சிருப்போம். காரணம் மன்னிச்சிடும் ஒரு சொல்ல சொல்றேன். காரணத்தை சொல்லையா. வேபாக நீ முத்தமாக கொண்டு வந்து பச்சை கொசை கட்டி வச்சிருந்தல, அதுக்கும் உங்க பொண்டாட்டிக்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். என்ன சொன்னீங்க? முத்தமாக வந்து பச்சை கொசை கட்டி வச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் சொல்லவும். சரி. உடனே உன் பொண்டாட்டி அலங்காரி அங்கிருந்து நேரம் ஓடியிருந்தது. ஓடியிருந்த உடனே முத்தமாவுக்கு அலங்காரிக்கு சண்டை வந்துச்சு. சண்டை சரி ஏதோ சண்டை போடுறது நாங்க பேசாம இருந்தேன். கடைசியில் உன் பொண்டாட்டி கல்லு மண்ணு வாங்கி முத்தமாக இறங்கிடுவோம். முத்தமாக எங்க தெரியல. ஒரு 4 பிள்ளைங்க உன் பொண்டாட்டி கல்லா
என்னை பிடித்துவிடும் போல இருக்கிறது. என்னை தனி பணமாக விட்டு கல்லாக போய்விட்டார்கள். இந்த உலகத்தில் எப்படி நான் தனியாக வாழ முடியும்? ஈசா, எனையால் ஜெகதீசா, அடுத்த பாதாரம் என்று வணங்கக்கூடிய எனக்கு உன்னருள் இல்லையா தெய்வமே, உன்னருள் எனக்கு இல்லையா ஆண்டவா.